மக்களே ஜோடியாக விளையாடுங்கன்னு சொல்லி வீட்டுக்குள்ளே அமுச்சு விட்டா அதெல்லாம் வேணாம், நீங்கள் ஆடினதே போதும், ஜோடியாக வெளியே போங்கன்னு சொல்லி வீட்டுக்கு அமுச்சு விட்ருங்க போல இருக்குது. அப்படி தாங்க அஃபிஷியல் ஓட்டிங் ஆர்டர் இருக்குது. ஸோ வேறு மாதிரி ஒரு டவுன்ஃபாலை நம்ம பிரஜன் அண்ட் சாண்ட்ரா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓட்டுக்களே இல்லை அஃபிஷியல் ஓட்டிங்கில். இங்கே ஆஸ் யூஷுவல் வேறு மாதிரி ஒரு தரமான சம்பவத்தை பண்ணுறீங்கன்னா சொல்ல தோணுது. ஸோ ஹலோ வணக்கம் மக்களே, நான் தான் அவங்க பிபி ட்ராக் பண்ணி பிக் பாஸ் 9 தமிழுக்கான தேர்ஸ்டே மார்னிங்கான அஃபிஷியல் ஓட்டிங் ஆர்டர் தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக்கை தட்டிட்டு வீடியோவை பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஒரு 10 பேருக்கு சஸ் ஆகும். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ யார் தான் ப்ரோ ஃபஸ்ட்டில் இருக்கா? ஆஸ் யூஸ்வல் திவ்யா தானே ப்ரோ. இதில் என்ன ப்ரோ மாற்றம் இருக்க போகுது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். மாற்றம் இருக்குது. நான் தான் சொன்னேன்ல மக்களே, திவ்யா ஃபேன்ஸ் கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க, ஓட்டு போடுங்கன்னு சொன்னனா இல்லையா? நம்ம பார்வதி அக்கா ஓவர்டேக் பண்ணி மேலே வந்துட்டாங்க. ஸோ விஜே பார்வதி லீட்ஸ் த அஃபிஷியல் ஓட்டிங் as ஆஃப் Thursday மார்னிங். ஸோ வேறு மாதிரி ஓட்டுக்களை தெறிக்க விட்டுட்ருக்காங்க விஜே பார்வதி ஃபேன்ஸ். என்ன ப்ரோ சொல்கிற, இது வேறு மாதிரி ஸ்டாக் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க, நம்ம தண்ணிப்பழம் அவருக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே சேர்ந்து ஓட்டு போடுறாங்க போல இருக்குது. நம்ம கமு மாமா வேறு நாமினேஷனில் இல்லை, நம்ம கமு மாமா ஓட்டுக்குள்ளும் அங்கே வருதுன்னு நினைக்கிறேன். தெரில கமு மாமா ஓட்டு இங்கே வருதா இல்லை அரோராக்கு போதா? ஏன்னா கமு மாமா 2 பேரையும் கூடயும் ஜாலியாக இருக்கார் இல்லையா. ஸோ க்ளோஸாக இருக்கிறத சொன்னாங்க, ஜாலியாக இருக்கிறதுன்னு சொல்லி. ஸோ எந்த ஓட்டு எப்படி போகுதுன்னு தெரில. பட் பார்வதி அவர்களுக்கு தாறுமாறான ஓட்டுக்கள் அஃபிஷியலில் வந்துட்டுருக்கு. நம்ம திவ்யா அவர்களை ஓவர்டேக் பண்ணி ஃபஸ்ட்டு பிளேஸுக்கு போயிட்டாங்க. ஸோ சம்பவம் தான் சொல்ல தோணுதுங்க, வேற மாதிரி சம்பவம். விஜே பார்வதி ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷனில் ப்ரோ நான் ஓட்டு போட்டேன்னு சொல்லுங்கள். ஸோ நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ செகண்ட் பிளேஸில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம திவ்யா அவர்களுக்கு ஒரு டவுன்ஃபாலுங்க. இங்கே ஒரு சின்ன டவுன்ஃபாலு. ஸோ திவ்யா அவர்கள் செகண்ட் பிளேஸில் இருக்காங்க. திவ்யா அவருக்கும் விஜே பார்வதி அவருக்கும் 2000 வாக்குகள் டிஃப்ரென்ஸ் இருக்குது. எப்படி 2000 வாக்குகள்? பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாதுங்க. திவ்யா ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா அடித்து ஓட்டு போடுங்க, மேலே தூக்கிட்டு வந்திருக்கேன். இன்னும் 1.5 நாள் இருக்குது. ஸோ அடித்து தூக்கிட்டு வந்திருக்கேன், ஓகேங்களா? ஸோ விஜே பார்வதி ஃபஸ்ட்டு பிளேஸு, வேறு மாதிரி சம்பவம். அப்போது டைட்டில் வின்னர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா ப்ரோ பார்வதி அக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குங்க. அவங்க தான் இந்த ஷோவே தூக்கிட்டு போயிருக்காங்க. ஃபஸ்ட்டு நாள்லேருந்து எடுத்திங்கன்னா எல்லா ப்ரோமோ யார் இந்த சீசனில் அதிக ப்ரோமோவில் வந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா திவாகர் அவர்களும் பார்வதி அவர்களும் தான் சொல்ல தோணுது. அதுதான் உண்மை. அவங்க தான் வந்துட்டு பாசிட்டிவோ நெகட்டிவோ ஒரு வேறு மாதிரி ஒரு கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்வதி அவர்களுக்கு ஓட்டுக்கள் ஃபேமிலி ஆடியன்ஸ், அதுவும் முக்கியமாக ஃபேமிலி ஆடியன்ஸ் சப்போர்ட்டை கொடுக்குறாங்க. ஸோ திவ்யா அவர்களுக்குமே அந்த சப்போர்ட் இருக்குது, பார்வதி அவர்களுக்கும் சப்போர்ட் இருக்குது, கானா வினோத் அவர்களுமே அந்த சப்போர்ட் இருக்குது. ஸோ கானா வினோத் இந்த வாரம் நாமினேஷனுக்கு வரல, ஓகேங்களா? ஸோ திவ்யா கணேசன் செகண்ட். தேர்ட் பிளேஸில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. பட் இந்த வாரம் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு வேற மாதிரிங்க. உண்மையாலே சொன்னால் வேற மாதிரி. அதுவும் நேற்றுலாம் டாஸ்கில் வேற மாதிரி அவங்களோட ஃபன் சைடை கொண்டு வந்தாங்க. நம்ம அரோரா அவர்கள் தேர்ட் பிளேஸில் இருக்காங்க. அஃபிஷியல் ஓட்டிங்லாம் குவியுது போங்க, சும்மா குவியுன்னு தான் சொல்லுது. வந்து அப்படி ஓட்டுகள் வந்துட்டுருக்கு நம்ம அரோரா அவர்களுக்கு. ஒரு காலத்தில் நம்ம பேசிகிட்டு இருந்தோம் ஸ்டார்டிங்கில், அரோரா இந்த வாரம் போவாங்களா அடுத்த வாரம் போவாங்களா, அவங்க இருக்கிறதுனால ஷோக்கே அசிங்கமாக இருக்குது, இப்படி போகுது அப்படி போகுது அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தோம். ஷோவை ஒரு சிரிக்க வைக்கிறத தாண்டி ஒரு மாதிரி நல்லா வைபாக ஃபன்னாக எடுத்துகிட்டு போகிறது வந்து நம்ம அரோரா அவர்களுக்கு அப்படி ஓட்டுகள் வந்துட்டுருக்கு. அரோரா அவர்களுக்கும் நம்ம திவ்யா அவர்களுக்கும் 10,000 வாக்குகள் டிஃப்ரென்ஸுங்க. எப்படி 10,000 வாக்குகள் டிஃப்ரென்ஸு. ஸோ அரோரா அவர்கள் மேலே போக முடியலனாலும் கண்டிப்பாக தேர்ட் பிளேஸ் வந்ததே பெரிய விஷயங்க. ப்ரோ அப்போ அரோரா இந்த வாரம் அடுத்த வாரம் எவிக்ட் ஆக மாட்டாங்களா? இப்போலாம் வாய்ப்பே இல்லை ராஜா. அரோராவுக்கு அப்படி ஓட்டுகள் போட்டுட்ருக்காங்க மக்கள். அது முக்கியமாக ஃபேமிலி ஆடியன்ஸ் நினைக்கிறேன். ஸோ நிறைய கமெண்ட்ஸ் எனக்கு பார்க்குறேன், நிறைய மெசேஜஸ் வருது. ப்ரோ அரோரா சூப்பராக பண்ணுறாங்க ப்ரோ, பாஸ்ட் 2 வீக்ஸாக அவங்களோட கிராஃப் மேலே தான் போயிருக்கு ப்ரோ, கீழே இறங்கலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பார்க்கும்போது நல்லா இருக்குங்க, கண்டிப்பாக நல்லா இருக்குது. ஸோ அரோராவெல்லாம் கண்டிப்பாக வரணும். நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், அவங்க வரதுக்கு முன்னாடி ப்ரோ ரொம்ப கிளவரான கேர்ள், அவங்க ரொம்ப நல்லா பேசுவாங்க, பாயிண்ட்டாக பேசுவாங்க, ஃபன் பண்ணுவாங்க, வேறு மாதிரி. நீங்கள் வெளியே எப்படி அவங்களுக்கு நேம் இருக்கோ அது டோட்டல் ஆப்போசிட் அரோரா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். நீங்கள் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க ப்ரோ என்ன ப்ரோ அரோராக்கு முட்டு கொடுக்குற, அப்புறம் 2 வாரம் அவங்கள இதை பார்த்துட்டு ப்ரோ ஏதோ பெரிய இதுமாரி சப்போர்ட் பண்ணியா ப்ரோ என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டிங்க. இப்போ உங்களுக்கு தெரியுதா காய்ஸ், இப்போ தெரியுதா அரோரா எப்படி இது பண்ணுறாங்கன்னு. ஸோ அவங்க வேற ஒரு ட்ராக் எடுத்து அதில் மாட்டிக்கிட்டாங்க, அவ்வளோதான் சிம்பிள். துஷார் அவர்கள் வெளியே போயின்னு இப்போ அவங்க பக்காவாக அவங்க கேம் ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ 4th பிளேஸில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம விக்கல்ஸ் விக்ரம் அவர்கள் இருக்கார். விக்கல்ஸ் விக்ரமுக்கு நேற்று கம்பேர் பண்ணும்போது இன்றைக்கி ஒரு டவுன்ஃபாலுங்க. மேலே இருந்தாப்பில் கீழே வந்துட்டார். விக்கல்ஸ் விக்ரமுக்கும் நம்ம அரோரா அவர்களுக்கும் 6000 வாக்குகள் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ விக்கல்ஸ் விக்ரமுக்கு நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு போல் நான் கேள்விப்பட்டேன், பார்க்குறேன், நிறைய பேர் எனக்கு அனுப்பிச்சி விட்றாங்க. ஸோ விக்கல்ஸ் விக்ரமுக்கு ஒரு செமையான ஆட்கள் நிறைய பேர் வந்துட்டு அந்த அவங்க டீம் சைட்லேருந்து நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க, நிறைய சப்போர்ட்டும் இருக்குது, ஓகேங்களா? ஸோ விக்கல்ஸ் விக்ரம் வந்துட்டு 4th பிளேஸில் இருக்கார். ஸோ 5th பிளேஸில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம சபரி அவர்கள் இருக்கார். சபரி அவர்களுக்கு ஓட்டுக்கள் இன்க்ரீஸ் தான் இருக்குது, சபரி அவர்களுக்கான ஓட்டு வந்துட்டு இருக்கு. ஏன்னா வந்துட்டு அவர் வந்துட்டு
ஒரு 3 நாள் முன்னாடி பயங்கரமாக கொஞ்சம் அழுது கொஞ்சம் எமோஷ்னலாக போயிருப்பார் இல்லையா. ஸோ அந்த விஷயங்கள்லாம் மக்கள் இதாக இருக்காங்க. ஸோ அதனால வந்துட்டு ஓட்டுகள்ன்றது சபரிக்கு போட்டுட்ருக்காங்க. ஸோ அடுத்த இடத்துல கனி இருக்காங்க. ஓகேங்களா, கனி அவர்களுக்குமே ஓட்டுகள் வந்துட்டுருக்குங்க. லாஸ்ட் வீக் சுத்தமாக ஓட்டு இல்லை நம்ம கனி அவர்களுக்கு. இந்த வாரம் வருது, அட்லீஸ்ட் வருது. ஏன்னா அவங்க அந்த குரூப்பிசம் அந்த கேம் பிளேவெல்லாம் உடச்சி கரெக்டான பாயிண்ட்ஸில் கேள்வி கேட்குறாங்க நம்ம கனி அவர்கள். அதுதான் வந்து ஒரு மேட்ரு. 6வது இடத்துல இருக்காங்க நம்ம கனி. ஸோ 7th பிளேஸில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வியானா தான் இந்த வாரம் கண்டென்ட்டே. கேமராமேன் வியானா எஃப்ஜே கிட்டேருந்து எடுக்கவே மாட்டுறாரு. ஃபுல் ஃபோக்கஸ் 24/7லையும் சரி எபிசோட்லையும் சரி வியானா எஃப்ஜே தான் டாக் ஆஃப் த டவுனாக இருக்குது. ஸோ வியானா அவர்களுக்கு ஓட்டுகள் வருதான்னு கேட்டிங்கன்னா வருதுங்க. மேபி எஃப்ஜே ஃபேன்ஸ் ஓட்டு போகிறாங்களான்னு தெரியல. ப்ரோ எஃப்ஜே ஃபேன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குங்க, கண்டிப்பாக இருக்குது. எஃப்ஜே ஃபேன்ஸ் கண்டிப்பாக ஓட்டு போடலாம். வியானாக்கு ஓட்டுக்கள் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. வியானா வந்துட்டு ஒரு வேறு மாதிரி ஒரு ட்ராக் போகிறாங்க. அது யாருனாலும் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இப்போ விக்கல்ஸ் அவர்கள் வந்துட்டு ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காரு. விக்கல்ஸ் அவர் ரொம்ப நான் ஒரு ஜென்டில்மேன், நல்ல மனுஷன், வீட்டில் வந்துட்டு ரொம்ப நல்லதாக பண்ணிகிட்ருக்காருன்னு நினச்சேன். இவ்வளோ கேவலமான சில்லற வேலையை பார்ப்பாருன்னு நான் எதிர்பார்க்கல. ஸ்டார்டிங்லேருந்து எஃப்ஜேவையும் வியானாவையும் சேர்த்து வைக்கணும். ஒரு வேலை கமெண்ட்டில் நிறைய பேர் ப்ரோ இன்றையிலேருந்து நம்ம விக்கல்ஸ் விக்ரம் மாமா என்று அழைக்கப்படுவார் அப்படின்ற மாதிரிலாம் போட்டுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்க்க ஃபன்னாக இருந்துச்சு. நிறைய கமெண்ட்ஸ் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ விக்கல்ஸ் விக்ரம் வந்துட்டு அந்த விஷயத்தை பண்ணதுனால தான் வந்துட்டு வியானா அதனால் மைண்டு மாற்றி ஒரு அந்த ட்ராக் எடுத்தால் நம்மளுக்கு நிறைய ஷிப்பிங் வீடியோஸ் வெளியே போடுவாங்க, நிறையா ஃபேன்ஸ் அதனால் வரும் அப்படின்ற மாதிரி நினச்சாங்களா என்னன்னு தெரியல. பட் இது அவங்களோட கேமை கண்டிப்பாக பாதிக்கும். எஃப்ஜே அவர் கேமையும் பாதிக்கும். ஓகேங்களா, முக்கியமாக வியானாக்கு தான் அது பெரிய ஒரு நெகட்டிவாக மாறும். ஃபுல் அண்ட் ஃபுல் ஆல்ரெடி மாறிட்டுருக்கு. ஃபுல்லாக எக்ஸில் எல்லா இடத்துலையும் போட்டுட்ருக்காங்க. ஸோ இது அவங்க இந்த ட்ராக் எடுத்தது ரொம்ப தப்பான மூவ்ன்ற மாதிரி எனக்கு தோணுது. ஓகேங்களா, ஸோ அடுத்த பிளேஸில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம அமித் அவர்கள் இருக்கார். அமித் அவர்களுக்குமே ஓட்டுகள் இன்க்ரீஸ் ஆகிருக்குங்க. அமித் அவர்கள் அந்த சிங்கிங் ஜாமிங் செஷன்லாம் பண்ணுறாருங்க. ரொம்ப வேறு மாதிரி ஒரு வாய்ஸ் வச்சுருக்காருங்க. ரொம்ப மெஸ்மரைசிங்கான ஒரு வாய்ஸ் வச்சுருக்காரு. சூப்பராக இருக்குது அது கேட்குறதுக்கு. ஓகேங்களா, அதுவும் நம்ம கமருதீன், கானா வினோத், அமித் சேர்ந்தாங்கனாலே இந்த இடமே அந்த லைவ் பார்க்கவே ஒரு மாதிரி சூப்பராக இருக்குது. ஸோ அமித் அவர்களுக்கு அந்த பாட்டு பாடுறதுக்கே ஓட்டு போடலாம் போல இருக்குது. ஸோ அதனால தான் மக்கள் ஓட்டு போட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அமித் அவர்களுக்குமே ஓட்டு இருக்குங்க. சாண்ட்ரா அவர்கள் அமித்துக்கு கீழே இருக்காங்கங்க. சாண்ட்ரா அவர்கள் எப்படி அமித்துக்கு கீழே சாண்ட்ரா இருக்காங்க. ஸோ அமித்துக்கு கீழே யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாண்ட்ரா அவர்கள் இருக்காங்க. சாண்ட்ராவுக்கு வந்துட்டு ஓட்டுக்கள் பயங்கரமான டவுன்ஃபாலுங்க. லிட்ரலி ஒரு கண்டஸ்டனுக்கு இப்படி ஒரு டவுன்ஃபால் நான் பார்த்தது இல்லைங்க. லாஸ்ட் வீக் 2nd பிளேஸில் இருந்த ஒரு கண்டஸ்டன்ட் இப்போது கடைசிக்கு அந்த டேஞ்சர் ஜோனுக்கு மேலே இருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன். அது எப்படி ப்ரோ அது எப்படி குமார் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்கலாம். அப்படி தாங்க 9வது இடத்துல இருக்காங்க. லிட்டரலாக 9வது இடத்துல நம்ம சாண்ட்ரா அவர்கள் இருக்காங்க. ரொம்ப வருத்தமாக இருக்குது. 2nd பிளேஸில் இருந்த சாண்ட்ரா இப்போ 9வது இடத்துல இருக்காங்கன்ற போது நான் சொல்கிறதுன்னு தெரில. ஸோ சாண்ட்ரா ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. ஏன்னா முக்கியமாக சாண்ட்ரானாலே தாங்க சாண்ட்ராவும் பிரஜனும் சேர்ந்து கண்டஸ்டன்ஸை புல்லி பண்ணுறதாகட்டும், மாக் பண்ணுறதாகட்டும், ரொம்ப தப்பான விஷயங்களை பேசுகிறதாகட்டும், டாக்ஸிக் கப்பல்னு பேர் வந்துடுச்சுங்க. அதனால தான் ஜோடியாக வெளியே போகிறாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஜோடியாக தான் அனுப்பிச்சி விடுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி தான் போயிட்டுருக்கு. போகிறத பார்த்தா ஜோடியாக உள்ள அனுப்பிச்சாங்க இல்லையா, அதேமாதிரி ஜோடியாக வெளியே அனுப்புவாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம டேஞ்சர் ஜோன் பார்க்க போகிற மகளே. டேஞ்சர் ஜோன் 10வது இடத்துல நம்ம கெமி அவர்கள் இருக்காங்க. கெமி அவர்களுக்கு சுத்தமாக வாக்கிலே இல்லை. நேற்று தான் வந்து ட்ராமா பண்ணி எனக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லி ஓன்னு அழுதாலுமே ஒன்றுமே இல்லை ஓட்டுகள். அவங்க 2வது வாரமே வெளியே போக வேண்டியது. அதுக்கப்புறம் அவங்க ஷோவில் இருக்காங்களா இல்லையா, ஆடியன்ஸாக இருக்காங்க போல், வீட்டுக்குள்ளே சும்மா இருக்காங்க போல் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தேன். எனக்கு அப்படி தான் தோணுச்சு, உங்களுக்கும் அப்படி தான் தோணிருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஏதோ ஓட்டுகள் கொஞ்சம் வந்துட்டுருக்கு. ப்ரோ அன்அஃபிஷியலாக அவங்க 4வது இடத்துல இருக்காங்களாம் ப்ரோ அப்படின்ற மாதிரிலாம் என்கிட்ட கேட்டுட்டு இருந்தீங்க. ஏங்க அன்அஃபிஷியலி இன்னுமா நம்பிட்டு இருக்கீங்க? ஒரு கிளிக் பண்ணி மேலே ஏற்றினா மேலே போவாங்க, ஒரு கிளிக் பண்ணி கீழே இறக்குனா கீழே இறக்குவாங்க. ஓகேங்களா, ஸோ அதை நம்பாதீங்கன்னு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ கெமி அவர்களும் டேஞ்சர் ஜோனில் இருக்காங்க. ஸோ அடுத்த பிளேஸில் கெமிக்கு அடுத்து யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 11வது இடத்துல நம்ம ரம்யா அவர்கள் இருக்காங்க. ப்ரோ இந்த வாரமாச்சு ரம்யா போகுமா ப்ரோ? வாரம் மிஸ் ஆகிட்டே இருக்காங்களே ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. இந்த வாரமும் மிஸ் ஆகிடுன்ற மாதிரி தாங்க எனக்கு தோணுது. ஏன்னா அவங்கள அந்த ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி அந்த ஷோ பண்ணுறாங்க இல்லையா, அங்கேருந்து அவங்களுக்கு பயங்கரமாக ஓட்டுகள் வருதுன்னு நினைக்கிறேங்க. அப்படி தான் இருக்குது. அப்புறம் நிறைய பேர் ப்ரோ அவங்க விஜய் டிவி ப்ராடக்ட் ஆக போகிறாங்க ப்ரோ தெரியாதா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஆமாம், உங்களுக்கு தெரியாதா? அவங்க ஆல்ரெடி ஒரு சீரியல் கமிட் ஆகிட்டாங்களா? ஆமாம், விஜய் டிவியில். என்ன ப்ரோ சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, தாமரை செல்வி எப்படி இருக்காங்களோ எடுத்துகிட்டு வந்தாங்களோ விஜய் டிவி, அந்த மாதிரி இவங்களை எடுத்துகிட்டு வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ ரம்யா அவர்களை விஜய் டிவி நிறைய காப்பாற்றுறாங்க அப்படின்றது தான் உண்மை. நான் ப்ரோ சொல்கிறேன், விஷயம் இருக்குது. நான் அதை அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ரம்யா அவர்கள் 11வது இடத்துல இருக்காங்க. அடுத்த பிளேஸில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரஜன் அவர்கள். நம்ம பேப்பர் ரவுடி என்று அழைக்கப்பட்ட நம்ம பிரஜன் அவர்களுக்கும் சுத்தமாக ஓட்டுகள் இல்லைங்க. ஒன்றா மனுஷன் வந்துட்டு நிறைய வார்த்தையை விட்டுறாரு. நான் ஆம்பளை தெரியுமா, என்ன வீட்டில் அப்படிலாம் வழக்கல தெரியுமா, நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, அப்படி இப்படின்னு பேசுகிறாரு நம்ம பிரஜனை. பார்க்க ஏன்டா இப்படி பேசிகிட்டு இருக்க, உங்கள் மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேனே, பயங்கரமாக ஆடுவீங்க, நீங்கள் ப்ரோமோலே என்ன சொல்லியிருந்தீங்க,
ஒருத்தவங்களும் மரியாதையுமே பேச தெரில, நவடக்குமே தெரில, அப்படின்ற மாதிரி தான் பேசியிருந்தீங்க. நீங்கள் உள்ளே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது. பிரஜன் அவர்கள் டோட்டலி டிசப்பாயிண்டட். பிரஜன் மற்றும் சாண்ட்ரா 2 பேரும் ஜோடியாக வெளியே அனுப்பி விடுங்கப்பா அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஏன்னா நம்ம அக்கா சாண்ட்ரா மேலே இருந்தாங்க, ஒரு 5வது இடத்துல 6வது இடத்துல இருந்தாங்க. இப்போ ரொம்ப கீழே இறங்கி 9வது இடத்துக்கு வந்துட்டாங்க. அடுத்து கீழே வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். கீழே வந்து பிரஜனும் சாண்ட்ராவும் கீழே வந்துட்டு 2 பேரும் ஜோடியாக வெளியே அனுப்பிச்சிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி தான் போயிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ பிரஜன் அவர்கள் இருக்காரு. ஸோ பிரஜனை கீழே நம்ம சுபிக்ஷா அவர்கள் இருக்காங்க. சுபிக்ஷா அவர்களுக்கு சுத்தமாக வாக்குகள் இல்லைங்க, சுத்தமாக இல்லை. சுபிக்ஷா ஒரு எவிக்ஷனாக இருந்தால் இந்த வாரம் காலி. 2 எவிக்ஷனாக இருந்துச்சுன்னா நம்ம ஜோடியாக டாக்ஸிக் கப்பல் என்று அழைக்கப்படும் நம்ம பிரஜன் சாண்ட்ராவை கூட அனுப்பிச்சி விடலாம். இல்லை நம்ம ரம்யாவையும் சுபிக்ஷாவையும் கூட அனுப்பிச்சி விடலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் எந்த ஜோடி வேணுன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தீங்க, ப்ரோ எப்படி ப்ரோ அஃபிஷியல் ஓட்டிங்கில் மிஸ்டு கால் ஓட்டு கொடுக்குறது, எத்தனை ஓட்டு ப்ரோ கொடுக்குறதுன்னு கேட்டிருந்தீங்க. மிஸ்டு காலில் ஒரு ஓட்டு கொடுக்கலாங்க. ஒரு வாட்டி கால் பண்ணுங்கள். 10 வாட்டி 100 வாட்டி கால் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. ஒரு நம்பர்லேருந்து ஒரு வாட்டி மட்டும் கால் பண்ணிங்கன்னா அந்த ஓட்டு கணக்கு எடுத்துக்கப்படும். ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் ஒரு நாளைக்கு ஆஸ் யூஷுவல் ஒரு ஓட்டு போடுங்க. ஓகேங்களா? மற்றபடி இங்கே போடுங்க, அங்கே போடுங்க, அந்த கிளிச்சில் போடுங்க, இந்த கிளிச்சில் போடுங்க, அப்புறம் நம்மலாம் சொல்கிறதெல்லாம் நம்பிடாதீங்க. இதெல்லாம் போய் போடுறதும் வேஸ்ட்டு, சுத்தம் வேஸ்ட்டு, ஒன்றுத்துக்கும் யூஸ் இல்லை. ஓகேங்களா? ஸோ அடுத்த வீடியோவில் அடுத்த அப்டேட்டோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.